ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான, ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இட்லி, தோசை அப்படி சாப்பிடாம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக புளி பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக, பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும். இன்னைக்கோட ரெசிபி செய்யறதுக்கு பவுலில் நான் 1 டம்ளர் வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சோளம் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பிளட்டில் இருக்கிற சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, நம்மளோட போனோட ஹெல்த்துக்காகவும் சரி, இல்லை எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, அது ஏன்னா அதில் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புலேருந்து நமக்கு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் கிடைக்கும். இதில் அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு எனர்ஜி லெவலுக்காக இருக்கட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பொட்டாசியம், அயர்ன் இருக்குது. அதனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பிளட்டோட சுகர் லெவல்லையுமே ரெகுலேட் பண்ணும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பச்சை பயிறு. பச்சை பயிர்லேயும் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. பிளட்டில் இருக்கிற சுகர், நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாத்துக்குமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி 4லிருந்து 5 முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தண்ணி நல்லா தெளிவாக இருக்கணும். அது வரைக்கும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த 3த்தையுமே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சோளமாக இருக்கட்டும், பச்சை பயிராக இருக்கட்டும் நல்லாவே ஊறி வரும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். தானியங்களில் இட்லியோ புளி பணியாரமோ போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கணும், தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இதில் தேவையான அளவுக்கு இந்து உப்பு சேர்த்தி கரண்டி வச்சு நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் நான் காரத்துக்காக ஒரு 3 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாவை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பணியாரம் சாப்பிடும்போது பச்சை மிளகாவோடவே சேர்த்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணின கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்தி அதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு இல்லை, லைட்டாக பிங்கிஷ் கலர் வரைக்கும் வதக்கி எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக சுருங்குற அளவுக்கு கலந்து விட்டாவே போதும். இந்த வதக்கின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மாவோட கொட்டிடலாம். சூட்டோடவே கொஞ்சம் சேர்த்தும் போது மாவு நல்லாவே இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டணும். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக புளி பணியாரம் செய்யலாம். ஃபர்மெண்டேஷன் பண்ண வேண்டாம், சோடா எதுவும் சேர்த்த வேண்டாம். ஆனால் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். புளி பணியாரத்துக்கு டேஸ்டியான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுவோம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, காரத்துக்காக 3 பச்சை மிளகா, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கை நரைச்ச கருவேப்பிலை. எப்பெல்லாம் கருவேப்பிலை சேர்த்த முடியுமோ அப்பெல்லாம் சேர்த்தி அரைச்சி சாப்பிட்ருங்க. நல்லா முடி வளரும். டயட் இருக்கும்போது ஹேர் ஃபாலோட ப்ராப்ளமே இருக்காது. கொஞ்சமாக கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தி நல்ல சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் வச்சுக்கலாம். குழிப்பணியாரம் கல் கொஞ்சமாக சூடான உடனே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழியுமே கொஞ்சம் கொஞ்சம் இது போல் மாவு சேர்த்தி திரும்பவும் மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் உணவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிங்க. இது தைராக்சின் செக்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் குழி பணியாரத்தை இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். திரும்பவும் மிதமான சூட்டில் வச்சே தான் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் குழி பணியாரம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்து வந்தாதான் நமக்கு நல்ல ஈஸியாக டைஜஷன் ஆகும். தானியங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வெள்ளை சோளம்ல பண்ணியிருக்கறனால நம்ம அரிசி மாவுல செஞ்சிருக்கிற குழிப்பணியாரத்தை விட இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. குழிப்பணியாரம் உள்ள பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை வெயிட் மேனேஜ் பண்றவங்களுக்கா இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், தாராளமா இது போல உணவை செஞ்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியா இருக்கும்.